கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியின் வாயிலாக சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று நாம் 12வது பாடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 12வது பாடத்தோட தலைப்பு என்னன்னா, யாத்திராகமம் 33:18 அந்த தலைப்பு இருக்குது. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்கிற இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு தான் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. உம் மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்கிறது தான் தலைப்பு. இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய அதிகாரம் யாத்திராகமம் 33-34 அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். போன முறை நம்ம படித்தோம், யாத்திராகமம் 32 படித்தோம், மகா பெரிய பாவம் செஞ்சாங்கங்கிறத படித்தோம். ஸோ அதனால் 3000 பேர் பட்டயத்தினால் இறந்தாங்க. அதன் பிறகு வாதை வந்ததுங்கிறத படித்தோம். அது தொடர்ந்து 3வது ஒரு விஷயத்தையும் செய்கிறாரு. அது என்ன செய்கிறாருங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து அடுத்தது மோசே ஆண்டவரோடு எப்படி மன்றாடுங்கிறத பார்க்க போகிறோம். அதன் பிறகு மன்றாடின முடிஞ்ச பிறகு அவருடைய முகம் பிரகாசித்ததுங்கிற விஷயத்த 3 விஷயத்த பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நம்மளோடு கலந்து பேசுவதற்காக நம்ம மத்தியில் டேனியல் பிரதர் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம தியானிப்போம். வாங்க பாடத்திற்கு செல்வோம். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ரொம்ப நல்லது. தொடர்ந்து பாடத்திற்கு போகலாமா? போகலாம். ஓகே, இன்றைய பாடம் நம்ம பாடத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். ஜெபம் செஞ்சுட்டு நம்ம பாடத்துக்கு கடந்து செல்வோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த பாடத்திற்காக உங்களுக்கு நன்றி. இந்த பாடத்தின் வாயிலாக நாங்கள் உங்களை அதிகமாக அறிந்து கொள்கிறதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் என்கிற இந்த திட்டமானது எவ்வளவு அருமையானது தகப்பனே. வேதத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சற்று ஆழமாக படித்து உங்களை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு இந்த பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் 12வது பாடத்தை படிக்க போகிறோம் தகப்பனே. உம்முடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக எங்களால் சரியாக இதை படிக்க முடியாதப்பா. எங்கள் மத்தியிலே நீங்கள் வாங்க, எங்களுக்கு தேவையான பாடத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, எங்கள் மத்தியிலே நீங்கள் பேசுங்க. இவைகளை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, நல்ல பாடங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி யாத்திராகமம் 33-34 படிக்க போகிறோம். அதில் ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. அதுலேருந்து நம்ம தொடருவோம். பெரிய பாவம் செஞ்சிட்டாங்கன்னு மோசே மன்றாடினாருங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. 2வது வாதம் வந்துச்சு. 3வது என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஆமாம், இப்போ ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் உடனடியாக நியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கி நிறைய பேர் இறந்துட்டாங்க. 2வது மீதம் இருந்த கூட்டத்திற்கு வாதை வந்துச்சு, உபாதை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இருந்தாலும் மீதமுள்ள மக்கள் மீது தேவனுக்கு இன்னும் அவருடைய மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். அதை ஒரு தண்டனையா கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மக்கள் மீது தேவனுடைய மனது எப்படி இருந்துச்சுன்றத இந்த வசனத்துல பார்க்கலாம். பாருங்க, 33ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் நீ அழைத்து கொண்டு வந்தவன் சொல்லிட்டு உன்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னது மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இது நாள் வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஜனமாக எண்ணிக்கொண்டிருந்த அவர்களை கைண்ட் ஆஃப் ஹி டிசோன்ட் தம், அதாவது இனிமே அவங்க ஏன் ஜனம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருடைய மனசுல விட்டு அந்த மக்கள் போன மாதிரியா ஆயிடுச்சுன்றதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, சொல்றாரு பாருங்க, ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள், நீங்க போங்க அப்படின்ட்டாரு. சரியா? ஏன்னா நான் வாக்குத்தத்தம் பண்ணேன், சரி நீங்க போங்க. 2வது வசனத்துல தான் முக்கியமான விஷயம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன், அதன்படி நான் செய்வேன். ஆனா காரியமே 3வது வசனத்துல தான் வருது. வசனம் 3 பாருங்க. ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா குலத்துல ஜனங்கள் என்றார். அப்ப நீங்க போங்க, நான் வரமாட்டேன், ஒரு தூதனை அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, நான் இனிமே உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கைண்ட் ஆஃப் இது ஒரு தண்டனையை போல கூட நம்ம எடுத்துக்கலாம். இனிமே நான் இந்த மக்கள் மத்தியில இவங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ இதனாலதான் பாருங்க, வசனம் 7ல் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பாக தூரத்திலே போட்டு, இதனால் வரைக்கும் அந்த கூடாரம் மக்கள் மத்தியில தான் இருந்துச்சு. அங்கதான் எல்லாரும் ஆண்டவரை சேர்ந்து தொழுது கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த கூடாரத்தை பெயர்த்து நீ வந்துரு, அங்க நீ என்ன தொழுது கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இதுவரைக்கும் மத்தியில இருந்த ஆண்டவர் அவரை விட்டு தூரம் விலகி போய்விட்டாரு அப்படின்றத இது காமிக்குது. ஸோ ஆண்டவர் விலகி போய்விட்டார் என்பதுதான் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனையா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஆண்டவர் செய்த மூன்றாவது காரியமா நம்ம இங்க பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அப்ப ஆண்டவர் தூரத்துல போயிட்டாருங்கிறது கூடாரம் பெயர்த்து போனது புரியுது. ஆனா அதுல இன்னொரு கேள்வியும் வருது. வசனம் 7ல பார்க்கும், அந்த கூடாரத்துக்கு மோசே என்ன பேர் வைக்கிறாருன்னா அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதான் ஆசரிப்பு கூடார முறையே இப்பதான் கேட்டு முடிச்சுட்டு அதோடைய காட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. வந்து ஒரு நாள் தான் ஆயிருக்குது. அதுக்குள்ளே ஆசரிப்பு கூடாரம் கட்டி இருக்கிற மாதிரி வசனம் வருது. இது எந்த ஆசரிப்பு? பாத்தீங்கன்னா 25 இருந்து 31 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்துல என்னென்ன செய்யணும், எப்படி கட்டணும்ன்றத அப்போதான் அந்த 6 அதிகாரத்துல பாக்குறோம். 32ஆம் அதிகாரத்திலேயே இந்த மக்கள் வந்து பாவம் செஞ்சுட்டாங்க. அப்ப 33ஆம் அதிகாரத்துல ஒரு ஆசரிப்பு கூடாரம்னு ஒண்ணு வருது. அப்ப அதுக்குள்ள அவங்க கட்டிட்டாங்களா? கண்டிப்பா இந்த கேள்வி வந்து நியாயமானதான். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தமிழ் வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 35ஆம் அதிகாரத்திலிருந்து தான் உண்மையாகவே அந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த குத்து விளக்கு, தேவ சமூகத்து அப்பம், தூபபீடம், இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள இந்த ஆசரிப்பு கூடாரம் 35ஆம் அதிகாரத்துல இருந்து தான் கட்டப்படுது. அப்ப இந்த கூடாரத்தை தமிழ் வேதாகமம் ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லுது. ஆனா நீங்க ஆங்கில வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா டாபர்னக்கல் ஆஃப் காங்கிரிகேஷன் ஆர் எ டென்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா மக்கள் வந்து தற்காலிகமாக அங்க தொழுது கொள்வதற்கான ஒரு இடமாக அது வந்து இருந்துச்சு. இது வந்து அந்த ஆசரிப்பு கூடாரம் இல்லை. நம்ம நினைக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம் இது கிடையாது. இது ஒரு தற்காலிகமான ஒரு ஆராதனை கூடாரமா தான் அவங்களுக்கு செயல்பட்டுச்சு. அதை தான் ஆண்டவர் பெயர்த்து போகணும்னு சொன்னாரு. இதை நீங்க தீர்க்க தரிசன வாக்கியத்திலேயே நீங்க தெளிவா பார்க்கலாம். இந்த விஷயத்தை எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அதிகாரம் 28:10-34 இப்படியா சொல்றாங்க. தெய்வீக கட்டளையின்படி தற்காலிக ஆராதனை கூடாரமாக இருந்தது பெயர்க்கப்பட்டு பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே நிறுவப்பட்டது. அப்ப அது தற்காலிகமான ஒரு ஆராதனை கூடாரம். இன்னும் அந்த ஆசரிப்பு கூடாரம் இன்னும் கட்டல அப்படின்றது இதன் மூலமா நம்ம வேதாகமத்தின் மூலமாகவும் சாட்சியாகமத்தின் மூலமா நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. கரெக்ட். தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கு போவோம். அடுத்தது வசனத்தை நம்ம கடந்தோம்னா மோசே வந்து இப்ப அந்த பெயர்க்கப்பட்ட கூடாரத்துக்குள்ளார நுழையிறாரு. நுழையறத வந்து மக்கள் தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஏன் நுழையறத பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? ஓகே ஓகே, இங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா இதுல உள்ள அர்த்தம் வந்து நமக்கு நல்லா புரியும். சரியா? முன்னாடி உள்ள வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். வசனம் 3 நான் வாசிக்கிறேன். ஆனாலும் 33:3 வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கொளுத்துள்ள ஜனங்கள் என்ற நான் உங்களை அழிச்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் சொல்றார். உடனே 4ஆம் வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டு கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். அப்ப என்னன்னா அவங்க மனசுல மிகப்பெரிய ஒரு துக்கம். ஆண்டவர் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்க மனசுல எப்படி இருக்கும்? ஐயோ அழிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த நேரத்துல என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் கூடாரத்தை பெயர்த்து, மோசே நீ அங்க வந்து என் கூட பேசு, நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லி மோசையும் கிட்டத்தட்ட தனியா கூட்டு போன மாதிரி போயிட்டாரு. அப்படின்னா ஒருவேளை மோசைய தனியா கூட்டு போயிட்டு நம்மளை மட்டும் மொத்தமா ஒரு இடத்துல வச்சு ஆண்டவர் அழிக்க போறாரோ அப்படின்ற பயம் கண்டிப்பா மக்கள் மனசுல இருந்திருக்கும். இப்ப மோசே வந்து இப்ப மக்களும் அந்த ஆராதனை கூடாரத்துக்கு போகும்படியாக வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி மோசே வந்து இங்க சொல்றார். கர்த்தரை தேடும் யாவரும் 7ஆவது வசனம் பாளையத்திற்கு புறம்பாக ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவார்கள். சரியா? அப்ப நான் மட்டும் இல்ல நீங்களும் போகலான்னு சொல்லிட்டாரு மோசே. இப்ப மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனாலே இவங்க மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா பாருங்க வசனம் 8 மோசே போறார். மோசே கூடாரத்திற்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசல்களில் நின்று கொண்டு அவன் கூடாரத்தில் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா இப்ப மக்களுடைய மனநிலையில இந்த வசனத்தை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இப்ப மோசே போனாருன்னா நமக்காக பரிந்து பேசுவாரு. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டாருன்னா நம்ம பழச்சோம். அவருடைய ஜெபத்தை கேட்கலன்னா நம்ம அழிக்கப்பட்டு போயிடுவோம். அப்போ அவருடைய ஜெபத்தை கேட்பாரா மாட்டாரா, கேட்பாரா மாட்டாரா? இந்த இதுல பாக்குறாங்க என்ன நடக்குது பாருங்க. வசனம் 9 மோசே கூடாரத்திற்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மோசே உள்ள போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு
மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல்ல அப்படியே நிக்குது. அப்ப இதை பார்த்தோன்னே மக்களுக்கு அப்பாடா, மோசையினுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. அப்ப கேட்டாருன்னா நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு, கண்டிப்பா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வந்திருக்கும். அதனால அந்த மக்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, வசனம் 10, ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். உடனே they would have been wept for joy. அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும், அப்பாடா கடவுள் கேட்டுட்டாங்க, கடவுள் நமக்கு நம்பிக்கை இருக்கு, தேவன் நமக்கு காப்பாத்துவாங்க, உதவி செய்வாங்க அப்படின்ற எண்ணத்துல ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அப்ப அந்த பணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு நன்றி, இவைகள்லாம் அவங்க மனசுல வந்து இருந்திருக்கும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மோசே கூடாரத்துக்குள்ள போகும்போது அவ்வளவு உன்னிப்பா பார்த்துட்டு இருந்தாங்கன்றத அந்த 3 வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ மன்னிச்சிட்டாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த வசனம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. வசனம் 11 பார்த்தோம்னா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். இங்க வசனம் 11 முகமுகமா சிநேகிதன் பேசுவது போல பேசினாருன்னு இருக்கு. வசனம் 20க்கு போனீங்கன்னா, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. இங்க காண மாட்டாங்குது, இங்க பார்த்தாங்குது. மோசே பார்த்தானா பார்க்கலையா? ஓகே, நல்ல கேள்வி. இப்ப வசனம் 11 சொல்லுது முகமுகமாய் மோசையோட தேவன் பேசினாருன்றது போல வசனம் சொல்லுது. ஆனா நீ பார்த்தேன்னா இறந்துருவான்னு வசனம் 20 சொல்லுது. அப்ப பார்த்தாரா பார்க்கலையா, முகமுகமா தரிசாங்களா? ஓகே, இதுக்கு கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்ல இதை அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இதுல பிரச்சனை. ஆனா வேதத்தினுடைய நடை, பைபிளுடைய டெர்மினாலஜி, பிப்ளிக்கல் டெர்மினாலஜி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது இன்னொரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். எனக்காண்டி நீங்க உபாகமம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அங்க முகமுகமாய் பேசினாங்கன்றத எப்படி போட்டிருக்குன்றத நீங்க பாருங்க. ஓகே, உபாகமம் 5:4, கர்த்தர் மலையிலே அக்னி நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். ஓகே, இது எந்த சம்பவம்? 10 கற்பனைய ஆண்டவர் சீனாய் மலையில வச்சு கொடுக்கும் போது பேசினத உபாகமத்துல மோசே பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு. கரெக்ட். ஏமா, அப்ப தேவன் உங்களோட கூட முகமுகமா பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. மக்கள் எல்லாரும் முகமுகமா ஆண்டவர் பேசினாரா? அப்ப மக்கள் தேவனுடைய முகத்தை பார்த்தாங்களான்னு பார்த்தா இல்ல. அது என்னன்னா நேரடியா பேசினாரு, கொஞ்சம் நெருக்கமா பேசினாரு அப்படின்ற மாதிரி வசனம் வந்து இருக்கு. முகமுகமா பாக்குறதுன்றது நேரடியா பேசுறது அப்படின்னு அர்த்தமே தவிர முகத்தை பார்த்து பேசினாங்க, அதாவது தேவன் பேசினதா இன்னொருத்தங்க கேட்கிறாங்க, நேரடியா பேசினாங்கன்றத சொல்லுதே தவிர முகத்தை பார்த்து பேசினாங்கன்ற அர்த்தம் இல்லை. அர்த்தம். ஓகே ஓகே, அப்ப முகத்தை பார்க்கல. ஆமா ஆமா. இதுல 11ஆவது வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நடைமுறை பாடமும் இருக்கு பாருங்க. தேவன் எப்படி பேசினாங்க? ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட பேசினார். அப்ப இதுக்கு முன்னாடி பாருங்க, மோசே பல முறை தேவன்கிட்ட உறவாடி 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 இப்போ மோசையினுடைய உறவு வளர்ந்து தேவனுக்கும் மோசேக்கும் நடுவுல உறவு வளர்ந்து ஒரு சிநேகிதன உறவு போல மாறிடுச்சு. இப்போ இந்த வசனத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா, மோசையினுடைய உறவு எவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குது, வளர்ந்து சிநேகிதனை போல மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நம்முடைய உறவு உண்மையாகவே தேவனோடு கூட வளர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும். உண்மையாவே தேவனுக்கும் நமக்கும் உறவு வளருன்றது எதுல தெரியும்? நம்முடைய குணம் மாற்றத்திலையும், நம்முடைய ஜெபத்தின் விதத்திலையும், நம்ம ஆண்டவர் அணுகிற விதத்திலையும் அது வந்து தெரியும். ஸோ அப்ப மோசையோட கூட மாத்திரம் இல்லை, நம்ம கூடயும் அப்படிப்பட்ட உறவை தேவன் வச்சுக்கணும்னு விரும்புறாரு. எனவே அப்படிப்பட்ட உறவுக்காக ஏங்குகிற தேவனுக்கு நோக்கி நீங்க வெறும் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கேட்குறீங்களா, இல்லை அவர் கூட நெருங்கணுன்ற ஆசை நம்ம மனசுக்குள்ள வருதா அப்படின்ற ஒரு நடைமுறை காரியத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகான பாடம். நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு உங்கள்கிட்ட வளர்ந்துகிட்டு இருக்கா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு சம்பவத்துக்கு வர போறோம். இப்போ மோசே என்ன பண்ண போறாருன்னா, மன்றாட போறாரு. 3 முறை அவரோட துணிச்சலான மன்றாட்டை பார்க்க போறோம். அதுல 12வது வசனத்துக்கு வாங்களேன். வசனம் 12, யாத்திராகமம் 33 வசனம் 12 பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழித்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. ஸோ என்ன கேட்குறான், நீங்க சொல்லிட்டீங்க, ரெடி, நான் கிளம்பிடுறேன், ஆனால் யார் அனுப்புன்னு சொல்லவே இல்லையேங்கிறான். வசனம் 2ல் 33:2 ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன்
நீங்க யார் அனுப்புவீங்க வர கேள்வி கேட்கறான். ஓகே சரி, இப்ப கேள்வி என்னன்னா, தூதனை அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு, ஆனா நீங்க இன்னும் யார் அனுப்புவேன்னு சொல்லலையேன்ற மாதிரி மோசே கேள்வி கேட்கிறாரு. ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு, ஆனா மோசையுடைய அடிமனசுல உள்ள ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, தூதன்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் வரணும் அப்படின்றது மோசையினுடைய அடிமனசு ஆசை, விருப்பம். அதுக்காண்டிதான் அவர் மன்றாட இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்ப இன்னார அனுப்புவேன்னா, ஒரு தூதனை அனுப்புனா எந்த தூதனை அனுப்புவீங்க? உம்முடைய கர்த்தருடைய தூதனை அனுப்புவீங்களா, அல்லது வேற ஏதாவது தூதனை அனுப்புவீங்களா? அவங்கெல்லாம் ஆண்டவரே நீங்களே முன்னாடி மாதிரி எங்க கூட வரணும் ஆண்டவரே அப்படின்ற. அப்ப என்ன கேட்கிறாருன்னா, எந்த தூதனை அனுப்புவீங்க? கர்த்தருடைய தூதனாக நீங்களே வருவீங்களா, அல்லது வேற தூதனை அனுப்புவீங்களா? நீங்க தான் வரணும் ஆண்டவரே. அதுக்காண்டிதான் இன்னாரே அணிவேன், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. யார் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உங்க திட்டம் என்ன ஆண்டவரே, நான் உங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், உங்க மனசை கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி செயல்படுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் பாருங்க. அதனால பாருங்க, அப்பொழுது அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப அவர் கேட்ட கேள்வி, நீங்க தான் வரணும் ஆண்டவரே அப்படின்றத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, யாரு வருவா அப்பா? அவர் மனசுல உள்ள ஆசையை ஆண்டவர் அவர் கேட்காமலேயே புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா நான் உன் கூட வரேன், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பாருங்க, நம்ம மனசுல உள்ளதை நம்ம கேட்கலைனாலும் புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்கிற அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான பதில். தொடர்ந்து நம்ம இன்னொரு கேள்விக்கு போவோம். இப்படி பதில் தெரிஞ்ச பிறகும் மோசை விடலைங்க. அடுத்து என்ன பண்ற, வசனம் 15 பாருங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். திரும்பவும் வார்த்தையை விடுறான், சொல்லாமல் போனா. அப்ப சந்தேகப்படுறானோ, எதுக்காக கேட்கறான்? சரி, அப்ப சந்தேகம்னு இதை நம்ம எடுத்துக்கிற முடியாது. அவர் மனசுல உள்ள ஒரு ஒரு காரியம் இன்னும் உறுதிப்படணும். இன்ஃபேக்ட் அவர் மனசுல உள்ள காரியம் உறுதிப்படணும்ன்றத விட, ஆண்டவர் வருவாருன்றத அவர் இன்னும் அஷ்யூர் பண்ணிக்கணும்னு விரும்புறான், உறுதிப்படுத்தி. ஒரு முறைக்கு 2 முறை ஆண்டவரே சொல்லி அந்த காரியத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறான். இப்ப இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்து நாங்க போக மாட்டோம், நாங்க சாத்தாலும் சாவோம், நீங்க வரலைன்னா நாங்க அங்க போக மாட்டோம் ஆண்டவரே அப்படின்னா, கானான் தேசம் வேணாம் ஆண்டவரே நீங்க வரலைன்னா அப்படின்ட்டான். அப்ப இதுல உள்ள அடிப்படையில ஒரு புதஞ்சிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, மோசையை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்க ஆசீர்வாதம் ஒண்ணு எங்களுக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, ஆசீர்வாதத்தோட நீங்க தான் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய ஒரு நீங்க வராத ஆசீர்வாதம் எங்களுக்கு எதுக்கு? அப்ப பாருங்க, மோசையுடைய மனசுல ஆசீர்வாதத்தை விட ஆண்டவரை தான், அவருடைய உறவை தான் அதிகமா விரும்புறான். ஆண்டவரை எவ்வளவா நேசிக்கிறான் அப்படின்னு, அவருடைய உறவு எவ்வளவா வளர்ந்துருக்குன்றத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம ஆண்டவரை பார்த்து ஆசீர்வாதம் 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 கண்டிது மட்டும்தான் இது பண்றோமா, இல்ல அந்த ஆசீர்வாதத்தையும் தாண்டி அவரை உறவு வேண்டும் அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்குதா? இப்போ ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை எதுக்கெடுத்தாலும் தேவைக்கு மட்டும் வந்துகிட்டு போயிட்டே இருந்துச்சு, ஆனா மத்தபடி வேற எந்த ஒரு இன்டராக்ஷனும் இல்லை அப்படின்னா அப்பாவுடைய மனசு எப்படி இருக்கும்? கண்டிப்பா. என்னடா தேவைக்கு மட்டும் வரானே. அப்பாவுடைய மனசு அன்புக்காக பெற்றோருடைய மனசு ஏங்கும், அதை விட எத்தனை மடங்கு ஆண்டவருடைய மனசு ஏங்கும். என் பிள்ளை வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும், ஒரு தேவைக்கு மட்டும் வராங்களே, என்னோட கூட உறவு வளர்த்துக்கணும்னு விரும்புவாங்களா அப்படின்னு ஒரு தகப்பனா, ஒரு கணவரா அன்புக்காக அவர் நம்ம இடத்துல ஏங்குகிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகான கருத்துக்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ 2வது முறையும் மன்றாடிட்டோம், 3வது முறையும் மீண்டும் ஆரம்பிக்கிறான். ஸோ உன் சமூகம் செல்லுன்னு சொன்ன உடனே, செல்லாம போனா எனக்கு பரலோகமே வேண்டாம், கானான் தேசமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதை பாக்குறோம். தொடர்ந்து 3வது கேள்விக்கு போறான். 3வது வசனம் 18, அப்பொழுது அவன் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பித்தரலும். இப்ப எதுக்கு கேட்கறான்? ஏதோ அடையாளத்தை கேட்கறானா, இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஓகே சரி, இப்ப பாருங்க, முறையும் கேட்டாரு, யார் ஆண்டவரே வருவா, நீங்க வருவீங்களா ஆண்டவரேன்னு கேட்காம கேட்கிறாரு. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கேட்கிறாரு. நான் வருவேன்ட்டாரு, வருவேன்னு சொல்லிட்டாரு. நீங்க கண்டிப்பா வரணும், வராம போனா எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றது அர்த்தம் என்ன? நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் ஆண்டவரே அப்படின்றத மறுபடியும் அவன் உறுதிப்படுத்துறான். உறுதிப்படுத்திட்டு பாருங்க கேக்குறான். வசனம் 17 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் 2வது விண்ணப்பத்துக்கான பதில பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின் படியே செய்வேன். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா I will do also according to your word அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ சரிப்பா நான் வருவேன். அப்ப மோசே வச்ச விண்ணப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஆஹ், வசனம் வசனம் விண்ணப்பத்திலேயே ஒரு காரியம் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னா, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அப்ப ஆண்டவரே, நீங்க உம்முடைய வழி எனக்கு சொல்லுங்க. அதோட சேர்த்து அவர் என்ன விண்ணப்பம் வைக்கிறாருன்னா, இந்த மக்களையும் உம்முடைய மக்களா நீங்க ஏத்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா என் மக்கள் இல்ல ஓ மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க துண்டிச்சு விட்டாரு அங்க. அதனாலதான் கூட எடுத்து வெளியே போட சொல்லிட்டாரு. இப்ப மோசே என்னன்னா, நீங்க எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது ஆண்டவரே, இந்த மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது மோசையினுடைய விண்ணப்பம். அதனாலதான் 2வது முறை சொல்லும் போது மக்களுக்கான விண்ணப்பத்தை இன்னும் அழுத்தி சொல்றாரு பாருங்களேன். வசனம் 16 பாருங்க. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை. அப்ப முதல்ல சொல்லும்போது சொல்லுவாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு மோசையை பார்த்து சொல்லுவாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, எனக்கு மட்டும் கிருபை கிடைச்சா பத்தாது ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கும் உம்முடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். ஜனங்களுக்காண்டியும் சேர்த்து பண்றாரு. அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும் நிறுத்தல அவரு. இந்த ஜனங்களும் பழையபடி ஆண்டவர்கிட்ட போகணும்ன்றது மோசையினுடைய விண்ணப்பமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 2வது விண்ணப்பத்திற்கான பதில், சரிப்பா நீ சொல்ற மாதிரியே செய்வேன், இந்த ஜனத்தையும் ஓ ஆசைப்படி மறுபடியும் என் ஜனமா நானு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப மோசே நினைச்சது எல்லாம் நடந்துருச்சு. டபுள் அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சரிப்பா, உன்னையும் நான் ஏத்துக்கிறேன், உன் மக்களையும் நான் ஏத்துக்கிறேன், வாங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப மோசே விடல. 3வது இன்னும் பயங்கரமான ஒரு விண்ணப்பத்துக்கு போறாரு. உமது மகிமையே எனக்கு காண்பியும். மனிதர்கள் இதுவரைக்கும் துணிஞ்சு கேட்க முடியாத ஒரு விண்ணப்பம் இது. இதுவரைக்கும் யாருமே கேட்டதில்லை. அப்படி ஒரு ஏன் இந்த விண்ணப்பத்துக்கு போறார்? அப்ப மோசையினுடைய அடி மனசுல என்ன இருக்குன்றதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுல மிகப்பெரிய பாடம் நமக்கு இருக்கு. இதை நம்மளே படிக்கிறத விட தீர்க்க தரிசன வார்த்தையில நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. எதற்காண்டியா மோசே 3வது முறையும் உங்களுடைய மகிமை எனக்கு காண்பியும். அவர் தான் கேட்டது கிடைச்சு போச்சே. என் கூட வாங்கினாரு, சரிப்பா உங்க கூட வருவேன். மக்களோட வாங்கினாரு, சரிப்பா மக்களோடயும் வருவேன், உங்களை நான் ஏத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்ட்டாரு. இப்ப மறுபடியும் கேட்கிறாரு. அப்ப அவர் மனசுல என்னதான் இருக்கு, ஏன் கேட்கிறாரு? ஒரு அழகான முக்கியமான காரணத்தை பாருங்க. ரிவ்யூ இன் ஹெரால்ட் May 11, 1897. சரிங்களா? இதை வந்து நான் தமிழாக்கம் பண்ணி நான் வாசிக்கிறேன். அப்போ ஏன் அந்த விண்ணப்பத்தை கேட்டாரு? மகிமை பதில். அவர் ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தார் தன்னுடைய மனதிலே. He had an object in view. அவர் மனசுல ஒரு நோக்கத்தை கொண்டிருந்தார். என்ன நோக்கம்? தனது சொந்த பலத்தினால் தேவனுடைய பணியை ஏற்புடையதாய் செய்ய இயலாது என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனுடைய மகிமையை குறித்த பார்வையை இன்னும் தெளிவாய் பெற்றுக்கொண்டால், சரியா, தேவனுடைய மகிமையை, அவருடைய குணத்தை இன்னும் தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டா, தன் சொந்த பலத்தினால் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்தை கொண்டு தான் செய்ய வேண்டிய முக்கியமான ஊழியத்தை தன்னால் முன்னேறி செல்ல முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்ப மோசே ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஆண்டவருடைய மனசை நம்ம ஆழமா சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிய முக்கியமான ஊழியத்தை நம்மளால சரியா செய்ய முடியும் அப்படின்றது மோசே நடந்தார். அதனாலதான் இன்னும் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் ஆழமா தெரிஞ்சுக்கணும், உம்முடைய வழி எனக்கு காண்பியும், நானும் உண்மையை அறியணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில இன்னும் நான் உங்களை தெரிஞ்சுக்கணும், மகிமையை காட்டுங்க ஆண்டவரே. ஏன் கேட்டாரு? உங்க மனசை நான் புரிஞ்சுக்கிட்டதான் ஆண்டவரே உங்களுடைய வேலை என்னால சரியா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப ஆண்டவரை அறிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன் விரும்புறாரு? ஆண்டவரை நேசிக்கிறார். இன்னொன்னு அவர் கொடுத்த வேலையை இன்னும் சரியா செஞ்சு அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், இன்னும் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறார், அவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தை நம்ம இன்னும் நல்லா செய்யணுமே, அதுக்காண்டி. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பத்தி எவ்வளவு அதிகமா நம்ம சரியா தெரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் அவருடைய வேலையை நம்மளால சரியா செய்ய முடியும். அந்த ஊழியத்துல, வேலையில, வாழ்க்கையில நம்மளால வெற்றி பெற முடியும். அப்ப எப்படி தேவனை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பாருங்க, தேவனை எப்படி அறிந்து கொள்ளும்? வேதாகமம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவனை எப்படி அறிந்து கொள்வது? சங்கீதம் 46:10, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சங்கீதம் 46:10. அப்ப அமர்ந்திருந்துனா அமைதியா தேவனோட நேரம் செலவழிக்கும் போதுதான் ஆண்டவருடைய மனசை புரிஞ்சுக்கிற முடியும். அப்பதான் அவருடைய வேலையை சரியா செய்வதற்கான ஞானமும் பலமும் நமக்கு வந்து கொடுக்கப்படும். அப்ப அவருடைய வேலையில வெற்றி பெறணும் அப்படின்னா அவரோட நேரம் செலவழிக்க வேண்டியது அவசியம்ன்ற முக்கியமான சத்தியத்தை இந்த
மூன்றாவது விண்ணப்பத்துல நம்ம வைக்கிறோம். ஸோ ஒருவன் தேவனோடு கூட போதுமான மணி நேரம் செலவழிக்கல அப்படின்னு ஊழியம் வேலைன்னு மக்கள் ஓடுறோம். ஆனா ஆண்டவர் அறிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கணும்னா கண்டிப்பா ஊழியத்திலேயோ வாழ்க்கையிலேயோ நம்மளால வெற்றி பெறவே முடியாது. இட் இஸ் மஸ்ட் அண்ட் மேண்டேட்டரி டு ஸ்பெண்ட் சஃபிஷியன்ட் குவாலிட்டி டைம் வித் காட். சரியா? தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்க வேண்டியது அவசியம். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி, மற்றதெல்லாம் அடுத்துதான். ஸோ அப்படின்ற ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம இங்க கற்றுக்கணும். ரொம்ப அழகான பாடம், 2 பாடம் சொன்னீங்க, ரொம்ப அழகான பாடம். இப்போ அந்த ஒரு முக்கியமான பாடத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம். இப்போ ஒருவேளை இன்னைக்கும் நம்ம மோசே செஞ்ச ஜெபத்தை போல இன்னைக்கும் நம்ம பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். இப்போ யூகிச்சு பாருங்க, ஒருவேளை மோசே செஞ்ச ஜெபத்தை போல இன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர் எப்படி பதில்? உங்களுடைய மகிமையை அப்படின்னா உங்க குணத்தை நான் இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்ப்பா, உங்க அன்பை உங்க குணத்தை நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு ஜெபிச்சா ஆண்டவர் என்ன பதில் கொடுப்பாரு? அவருடைய மகிமை, அவருடைய குணம் எங்க வெளிப்படுது அதிகமா? உலக சரித்திரத்திலேயே சிலுவை மாதிரி தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துற ஒரு சம்பவம் எதுவுமே கிடையாது. அப்போ ஒருவேளை இன்றைக்கு நம்ம உங்களுடைய மகிமையை உங்களை நான் புரிஞ்சுக்கணும்ப்பா, உங்களுடைய அன்பை நான் தெரிஞ்சுக்கணும்ப்பா, சொல்லிக் கொடுங்கப்பான்னு கேட்டா ஆண்டவர் பெர்ஹாப்ஸ் ஆன்சர் பை ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டீப்பர் அபவுட் த கிராஸ். அப்போ ஒருவேளை எப்படி பதில் கொடுப்பாரு அப்படின்னா, அவருடைய சிலுவையை நம்ம அதிகமா நீ புரிஞ்சுக்கோப்பா, அதுலதான் என் மகிமை அதிகமா வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். ஸோ எனவே அடிக்கடி ஊழியர்களாகிய நம்ம, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அவருடைய குணத்துல வளரணும், அவருக்காக நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நம்முடைய கண்கள் அடிக்கடி சிலுவையை நோக்கி பார்க்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல ஒவ்வொரு சோதனையிலையும் சிலுவையை நோக்கி நம்ம பார்க்கணும். இப்ப சிலுவையை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரமே சோதனையை சகிப்பதற்கான பலத்தையும் ஆண்டவருடைய குணத்தையும் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம சரியா வெளிப்படுத்த முடியும்ன்ற இன்னொரு முக்கியமான பாடத்தையும் நம்ம கற்றுக்கணும். ரொம்ப அழகான பாடத்தை சொன்னீங்க. அப்பனா அவருடைய அடுத்த கேள்விக்கு நம்ம செல்வோம். மகிமையே கேட்ட உடனே மகிமையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். மகிமையை காட்டணும்னு பார்த்தா இன்னைக்கு சிலுவையை போய் பார்க்கணும்னா, சிலுவையை போய் பார்த்தோம்னா பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போல இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒளிவட்டம் போல இருக்கும். அதுதான் அவருடைய மகிமையா? மகிமைன்னா என்ன அர்த்தம்? ஓகே, சரி. அப்போ மகிமைனா என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி. இன்னைக்கு மக்களுக்கு அதை குறித்து கொஞ்சம் தெளிவு தேவை. ஏற்கனவே நமக்கு பரவலாக தெரிஞ்சிருந்தாலும் வசனத்தின் பிரகாரமாக நம்ம பார்த்துருவோம். மகிமையை வசனம் 18 33 உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்கிறார். அதுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்குறார் பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். அப்போ தயைனா ஒன்றும் இல்லை, நற்குணம், குட்னஸ் ஆஃப் த லார்ட். குட்னஸ்னா என் நல்ல குணத்தெல்லாம் நான் உனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கேரக்டர். அப்ப மகிமைன்னு கேக்குறாரு, என் குணத்தை நான் காமிக்கிறேன்ப்பா அப்படி. இன்ஃபேக்ட் அதை தான் காமிச்சார். இப்ப நான் காமிப்பேன், ஆனா நேரடியா காமிக்க முடியாது. ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. உன்னை ஒரு கண்மலையின் வெடிப்புல உன்னை மறைச்சிட்டு நான் காமிப்பேன்னு சொல்லிட்டு மறுநாள் நீ வரும்போது 2 கற்பலகை நீ எடுத்துட்டு வா, அப்ப நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உடனே இப்ப மறுநாள் என்ன நடக்குது பாருங்க. இப்ப மகிமையை பாக்குறதுக்காக, தன்னுடைய ஆன்சருக்காக ஈகரா மோசே வெயிட் பண்ணிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. வசனம் 5 மற்றும் 6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று மகிமையை வெளிப்படுத்தினார்னு சொல்லல, நாமத்தை கூறினார் அப்படின்னு சொல்லுது. அப்ப மகிமைக்காக காத்துட்டு இருக்கிறாரு, நாமத்தை கூற ஆரம்பிச்சார். பைபிள்ல நமக்கு நல்லாவே தெரியும், நாமம் என்றால் அது பேர்னா அது குணத்தை தான் குறிக்குது. இப்ப இனிமே நீ யாக்கோபு இல்ல இஸ்ரவேல் அப்படின்னா அவனுடைய குணம் மாறிடுச்சு. அவன் இனிமே ஏமாத்துக்காரன் இல்லை, இனிமே ஒரு வெற்றியாளன் அப்படின்றத, அவன் குணத்தை மாறுறத பேரை மாத்தி காமிக்கிறார். இதைதான் பல இடங்கள்ல பேரை மாத்திரத்தின் மூலமா ஆண்டவர் வேதாகமத்துல செய்வார். அப்ப நாமத்தை கூறேன்னு சொல்லிட்டு எதை கூறுறாரு பாருங்க. வசனம் 6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது வெளிச்சத்தை காட்டினார், பிரகாசத்தை காட்டினார்னு சொல்லல. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். அவருடைய குணத்தை ஆண்டவர் சொல்றார். மகிமையை கேட்கிறாரு, நான் என் நற்குணத்தை உனக்கு காட்டுவேன்னு சொல்லிட்டு குணத்தை எல்லாம் சொல்றார். குணத்தை புரிய வைக்கிறார். அப்ப இவ்வளவு என் குணம் இதுதான்ப்பா, குணத்தை புரிய வைக்கிறார். சோ எனவே மகிமை என்றால் குணம் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில தெளிவா இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். அப்ப நம்ம சிலுவையில ஒரு குணத்தை பார்க்கணும். கரெக்ட். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். வசனம் 10க்கு வந்தீங்கன்னா, 34 வசனம் 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன்.
இங்க பாக்குறோம் உடன்படிக்கை செய்வேன்னு சொல்றாரு. இயற்கையிலேயே தான் படிச்சோம், உடன்படிக்கை செஞ்சுட்டாருங்க. இப்ப என்ன மீண்டும் செய்வேங்கிற. ஆமா, நீங்க நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் வந்து உடன்படிக்கையின் வார்த்தையை கூறினார். 10 கற்பனையை உடன்படிக்கையின் வார்த்தைன்னு வேதாகமம் சொல்லுது. உடன்படிக்கையை கூறின போது மக்கள் சொன்னாங்க, சரிப்பா, அதன்படியா செய்வோம்ட்டாங்க. உடனே மோசே என்ன பண்றாரு? அந்த வார்த்தையும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை எழுதிட்டு வந்து மறுபடியும் அதை வாசிக்கிறார். அதன்படியாக செய்வோம். அப்ப ஆண்டவர் உடன்படிக்கையை சொல்றாரு, இவங்க செய்வோம்னு சொல்லிட்டாங்க. மோசையும் பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை எடுத்து தொளிச்சிட்டார். அப்படின்னா ஆண்டவரும் சைன் போட்ட மாதிரி, அக்ரிமெண்ட்ல இவங்களும் சைன் போட்டாங்க, அவங்களும் சைன் போட்டாங்க. உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்ப மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்ல, அதான உங்க கேள்வி. ஆமா, ஏன் உடன்படிக்கை பண்ணுவேன்றாரு? அதுதான் நம்ம பாக்குறோம். உடன்படிக்கை பண்ணிட்டு மோசே மலையில போய் 10 கற்பனையை வாங்கிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடி கதை வேற மாதிரி ஆயிடுச்சு. சம்பவம் ரொம்ப மோசமா கீழே நடந்து வந்தவொடனே மோசே செஞ்ச வேலை உடன்படிக்கையை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. மோசே எதுக்கு உடைச்சாரு அப்படின்னா, நீங்க உடைச்சிட்டீங்க, ஆண்டவர் அவர் செஞ்ச உடன்படிக்கை பேப்பர், அக்ரிமெண்ட் பேப்பரை சரட்னு கிழிச்சிட்டார். இனிமே நீ என் ஜனமும் கிடையாது, நான் உன் தேவனும் கிடையாது, அப்பாவும் இல்ல பிள்ளையும் இல்ல. ஆண்டவர் விலகிட்டார், உடன்படிக்கை முறிஞ்சு போச்சு. இப்ப மோசே எதற்கு மன்றாடுறாரு? மறுபடியும் என்னை ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது ஆண்டவரே, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததுன்னா மட்டும் பத்தாது, இந்த மக்களுக்கும் கிருபை கிடைக்கணும். இவங்களையும் முன்னாடி மாதிரி உங்க ஜனமா ஏத்துக்கோங்க. நீங்க கூடாரத்தை கொண்டு போய் வெளியே போட சொல்லிட்டீங்க, ஓன் ஜனம்னு சொல்லிட்டீங்க, இந்த மக்களை ஏத்துக்கோங்க ஆண்டவரே, மறுபடியும் உடன்படிக்கையை போடுங்கப்பான்னு கேட்கிறாரு. அவருடைய விண்ணப்பத்துக்கு தான் ஆண்டவர் பதில் சொல்றார், சரிப்பா, அந்த மக்களை நான் மறுபடியும் என் ஜனமா நான் ஏத்துக்கிறேன், விண்ணப்பத்தினால ஏத்துக்கிறேன். அப்ப அதுல அந்த 10வது வசனத்துல நமக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு என்கரேஜிங் ஒரு பாடம் இருக்கு பாருங்க. என்ன பாடம்னு பாருங்க. வசனம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்ப நான் உனக்கு முன்னாடி போய் இந்த நீ உடன்படிக்கை போட்டோம்ல, இந்த உடன்படிக்கைக்கு கண்டிஷன்ஸும் பின்னாடி சொல்லுவார். நீ ஓய்வு நாளை கை கொள்ளணும், நீ புறஜாதி கூட போய் மறுபடியும் ஒப்பந்தம் போடக்கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அவங்க சாமியை கும்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவார். அப்ப உடன்படிக்கை போட்டானா நீ இந்த உடன்படிக்கை கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? பயங்கரமான காரியங்களை செய்வேன். உன் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக நீர் அதிசயப்பட்டு போகிற அதிசயங்களை நான் செய்வேன். உலகத்துல இதுக்கு முன்னாடி யாரும் எப்பையும் பார்த்திராத அதிசயங்களை நான் உன் மக்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்ன பாடம்? நமக்கு இருக்கிற பாடம் என்னன்னா, இந்த ஆண்டவர் பார்த்துக்க, நீ என்கிட்ட மறுபடியும் ஒப்பு கொடுத்து நீ நடந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தின் மேல அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர். இப்ப இன்னைக்கும் நம்மளும் ஆண்டவருக்கு முழுசா ஒப்பு கொடுத்து, சரி ஆண்டவரே, நான் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு முழுசா ஒப்பு கொடுத்து நான் வாழ்றேன்ப்பா, நீங்க சொல்றதான்ப்பா நான் வாழுவேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்க 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 ஆண்டவர் சொல்றாரு, ஓ வாழ்க்கையில நான் அதிசயிக்கும் கிரியை செய்வேன். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிசயத்தை செஞ்சு அதன் மூலமா நம்மளையும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய நாமத்தை உயர்த்தி அநேகர் தேவனண்டைக்கு வரும்படியாக நம்மளை ஒரு காட்சி பொருளாக உலகத்திற்கு வைக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறார். எப்ப என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் அதிசயத்தை செய்வேன், செஞ்சு அவங்களையும் அவங்க மூலமா இன்னும் அநேகரையும் எப்ப நான் ரட்சிப்பேன்னு காத்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஸோ எனவே நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கணுமா, ஆண்டவருக்கு இன்னும் முழுசா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் காட்டுற பாதையெல்லாம் நீங்க போங்க. அப்படி போனீங்க அப்படின்னா கஷ்டமா இருக்கும், சோதனை வரும், சோதனையில் ஆண்டவருக்காக நில்லுங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய கண்டிப்பா நமக்கு அந்த கிரியைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார். இன்ஃபேக்ட் நம்ம நினைக்கிறத விட இன்னும் அதிகமா ஆண்டவர் செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அழகான பாடத்தை நம்ம இங்க பாக்குறோம். ரொம்ப அழகான படம். 3 பாடம் படிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். இந்த கேள்வி இது என்னுடைய கேள்வி இல்லைங்க, காணொலி மூலமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கேட்ட கேள்வி. என்ன கேள்வின்னா, வசனம் 28க்கு வாங்களேன். 28ல அங்கே அவன் அப்பம் புசியாமலும், 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனையாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். யார் எழுதினாங்கன்னா அவன் எழுதினான்னு வருது. இதுதான் நம்ம கேட்டிருக்கிறாங்க. எழுதினது 2வது முறை 10 கற்பனை எழுதினது மோசேவா இல்ல ஆண்டவரா? ஏன்னா அவன் வந்திருக்குது கேக்குறாங்க. ஓகே, சரி. அப்ப நல்ல கேள்வி.
இப்போ முறை 10 கற்பனையை எழுதுனது யாரு அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் ஷோரா உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஷோர். எல்லாருக்கும் 31:18 சொல்லுது சொந்த விரலினால் அவர் ஆண்டவர் எழுதினாரு 10 கற்பனை எழுதினாரு அப்படின்னு சொல்லுது. ஒரு 2வது முறை வரும்போது அப்போ 10 கற்பனையினுடைய மதிப்பு ஆண்டவர் குறைச்சிருவாரா? சரி, முறை நான் எழுதுனேன், இந்த தடவை நீ எழுது. இல்லைங்க, 10 கற்பனையுடைய மதிப்பு என்னைக்கும் குறையாது. 10 கற்பனையுடைய மதிப்பு என்னைக்கும் குறையாது. இப்போ 2வது முறையும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் எழுதினார். இங்க என்ன மொழிபெயர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாங்க, தமிழ் மொழிபெயர்ப்புல. ஏன்னா மூல பாஷையில கொஞ்சம் போனீங்க அப்படின்னா அவர் எழுதினாருன்னு மொழிபெயர்க்கலாம், இவங்க எழுதினாருன்னு மொழிபெயர்க்கலாம். இப்ப இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மூல பாஷைக்கெல்லாம் நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. மற்ற வசனங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலே போதும். வசனம் 1ல பாருங்க, இதுக்கு நல்ல ஹிண்ட் இருக்கு. 34:1 வாசிங்க. ஓகே, 34:1. கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அவைகளில் எழுதுவேன். நான் எழுதுவேன்னு சொல்லிட்டாரு. நான் எழுதுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப பக்கத்துல வந்து எல்லாம் ஆண்டவர் மாத்தல, கண்டிப்பா எழுதுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க வசனம் அவன் எழுதினான்ற மாதிரி இருக்கு. இப்ப மோசே மறுபடியும் இதே சம்பவத்தை 2வது 10 கற்பனையை தேவன் எழுதி கொடுக்கிற இந்த சம்பவத்தை உபாகமத்துல ரிப்பீட் பண்ணும்போது எப்படி ரிப்பீட் பண்றாரு பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு போங்க. அங்க மோசே என்ன சொல்றாருன்னு பாருங்க, யார் எழுதினாருன்னு சொல்றாரு பாருங்க. உபாகமம் 10:4. ஓகே, உபாகமம் 10:4. முன் சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதிய பிரகாரம் அந்த பலகையில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். முன் எழுதிய பிரகாரம் தந்தார். முன் அவர் எழுதியிருந்த பிரகாரம் அவரே எழுதி என் கையில கொடுத்தாரு அப்படின்றது வசனம் வந்து இங்க தெளிவா இருக்கு. அவர் தான் எழுதி கொடுத்தார். இங்க சற்று ஒரு சின்ன மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன விஷயம். மொழிபெயர்ப்புல எப்பயுமே நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு அடுத்த விஷயம், ஈஸியான விஷயம், வசனத்தோட வசனம் ஜோடி வசனத்தை தேடுங்க. ஜோடி வசனத்தை தேர்ந்து அந்த வசனத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். இதையும் இன்னும் உறுதிப்படுத்தும்படியாக இந்த சாட்சியாகமத்துல பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. சாட்சியா முற்பதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அத்தியாயம் 28 பேராகிராஃப் 43 என்ன சொல்ல பாருங்க. தேவனுடைய கட்டளையின்படி அவன் மோசே 2 கற்பலகைகளை ஆயத்தப்படுத்தி சிகரத்திற்கு தன்னோட எடுத்து சென்றான். மீண்டும் ஆண்டவர் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை எழுதினார். ஆண்டவர் எழுதினார், வார்த்தைகளை எழுதினார். தெளிவா இருக்கு. மற்ற ஜோடி வசனமும் சொல்லுது, சாட்சியாகமும் நமக்கு சொல்லுது. நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரொம்ப அழகான கருத்தை சொன்னீங்க. அப்ப 2வது முறை எழுதுனது ஆண்டவர் தான். ரொம்ப தெளிவா இருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பர். தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கு சென்று விடுவோம். 29வது வசனத்துக்கு வாங்களேன். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனா மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவன் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். அடுத்து பாக்குறோம், திரும்பவும் 2வது முறை 10 கற்பனை ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு. எடுத்துட்டு வரும் முகம் பிரகாசிக்குது. அவன் பல முறை ஆண்டவரை பார்த்திருக்கிறான், தொடர்பு கொண்டிருக்கிறான். நம்ம படிக்கிறோம் 6 முறை தொடர்பு கொண்டது போல வசனங்கள் இருக்குது. அத்தனை முறை தொடர்பு கொண்டும் அவன் முகம் பிரகாசிச்ச மாதிரி தெரியல. ஆனா இந்த முறை முகம் பிரகாசிக்குது. ஏன்? ஓகே, நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை போயிருக்கிறாரு. 40 நாள் கூட ஆண்டவரோடு கூட 10 கற்பனை வாங்கும்போது இருந்திருக்கிறாரு. அப்பெல்லாம் முகம் பிரகாசிக்கல, இப்ப மட்டும் பிரகாசிக்குதே. ஏன்? ஏன்னா பதில் ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி மோசே இப்படி ஆண்டவர்கிட்ட பேசின மாதிரி பேசல. குறிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய குணத்தை இந்த முறை அவர் அறிஞ்சுக்கணும்னு வாஞ்சிச்சு ஜெபிச்சது போல இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது கிடையாது. இந்த முறை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்க, உங்க குணத்தை நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே, உங்களை நான் அதிகமா அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய குணத்தை புரிய வைங்கப்பா. ஆண்டவர் குணத்தை வெளிப்படுத்துறாரு. மோசே உடனே தரை மட்டும் தீவிரமாய் பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவருடைய குணத்தை பார்த்த உடனே அந்த குணத்தினுடைய அழக மோசே பார்க்கிறான். இவ்வளவு அன்புள்ள ஆண்டவரா, இவ்வளவு அருமையான குணமா அவருடைய குணம் பார்க்கறான். அவருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டான். முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்னன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி இந்த முறை குணத்தை அதிகமாக புரிந்து கொண்டான், முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இப்ப நமக்கு இருக்கிற பாடம், இத புதிய ஏற்பாட்டுல பவுல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா 2 கொரிந்தியர் 3:18 மோசேயினுடைய முகம் பிரகாசித்த இந்த விஷயத்த எவ்வளவு அழகா இதுல கம்பேர் பண்ணி சொல்றாரு பாருங்க. வசனம் 18, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மோசேயினுடைய முகம் பிரகாசிக்கிறத குறித்து பேசுவார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்படின்னா
இப்ப திறந்த முகமா கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம், காண்கிறது போல கண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம்னு பவுல் சொல்றாரு. இவங்க எப்ப பார்த்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் பவுல் காலத்துல பவுல் எப்ப பார்த்தாரு? சிம்பிள். ஆண்டவருடைய குணத்தை இயேசு வெளிப்படுத்தினது போல யாருமே வெளிப்படுத்தினது இல்லை, எந்த மனுஷனும் வெளிப்படுத்தினது இல்லை. ஸோ இயேசுவினுடைய வாழ்க்கைய நேரடியா அவங்க மத்தியில வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அவங்க புரிஞ்சுக்கிட்டதை தான் மகிமையை நம்ம திறந்த முகமாய் காண்கிறோம்னு அவர் சொல்றாரு. அப்ப இயேசுவினுடைய குணத்தை நம்ம பார்க்க 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 அந்த குணத்தை நம்ம புரிஞ்சுக்கிற நமக்கு என்ன ஆகும்? மோசையினுடைய முகம் பிரகாசிச்சு நமக்கு என்ன ஆகும் பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அப்படின்னா நாளுக்கு நாள் அந்த குணத்தை பார்க்க பார்க்க ஆவியானவர் அந்த குணத்தை போலவே நம்மளை மாத்திருவாரு. அப்படின்னா இதை செய்யாதப்பா, இதை செய்ப்பா, சரியாண்டவரே சரியாண்டவரே சரியாண்டவர் ஆவியானவர் சொல்றத கேட்டு 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 செய்ய செய்ய நம்ம குணமே ஆண்டவருடைய குணத்தை போல மாறிடும். மகிமையின் மேல் மகிமை, நம்ம குணத்தின் மேல குணத்தை இயேசுவை போல வளருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து இன்னொரு அழகான பாடத்தை கத்துக்கிறோம். இயேசுவோட கூட நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமா இல்லையான்றது எதுல தெரியும் அப்படின்னா, இயேசுவோட நெருங்கி ஜீவிச்சோம் அப்படின்னா, தேவனோட நெருங்கி ஜீவிச்சோம் அப்படின்னா நம்ம குணம் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப தேவனோட நெருங்கி வாழ்கிற மக்கள், அவருக்காக ஒளிர்கிற மக்களாக நாளுக்கு நாள் இயேசுவினுடைய குணம் அவங்ககிட்ட வளர்ந்துட்டே போகும். அப்ப இயேசுவினுடைய குணம் நம்ம கிட்ட நாளுக்கு நாள் அதிகமா வளர்ந்துட்டே இருக்குதா? இது சும்மா ஒரு பாடமா தியரிட்டிக்கல் லெசனா நம்ம கடந்து போயிட வேணாம். பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்ப்போம். உண்மையாவே இயேசுவின் குணம் நமக்கு நாளுக்கு நாள் நம்ம கிட்ட வளர்ந்துட்டு இருக்குதா? மக்கள் நம்ம இடத்துல வித்தியாசத்தை பாக்குறாங்களா? சரி, அது அப்படி அந்த குணமாற்றம் தான் நம்ம தேவனோடு கூட நல்ல சரியான உறவுல இருக்கோன்றதுக்கு அர்த்தம். ஸோ நெருங்கி வாழ்கிற மக்கள் உலகத்துக்கு ஒளியா இருப்பாங்க. சரியா? அவங்கள பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது. அதுதான் ஒளியா இருக்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை மகிமையின் மேல் மகிமை அடைய வைக்கணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம்னா நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதிசயிக்க கிரியைகளையும் செய்வார் என்ற அற்புதமான பாடங்களை இந்த பாடத்தின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் நல்ல பாடங்களுக்காக. அப்ப இது வரைக்கும் பாருங்க, நம்ம 4-5 பாடங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். முதலாவது நம்ம படிச்சது மோசேயினுடைய உறவு வளர்ந்து வளர்ந்து சிநேகிதன உறவு போல ஆண்டவர் கூட மாறிடுச்சு. நம்முடைய குணம் நாளுக்கு நாள் தேவனோடு கூட வளருதா? சிநேகிதனோடு கூட உறவு கொள்றதுக்கு ஆண்டவர் காத்துட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட உறவுக்காக, ஆழமான உறவுக்காக குணம் வளருதா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இரண்டாவது நம்ம படிச்சோம், மோசே தேவனை புரிஞ்சுக்கிட்டு நேரம் செலவழிச்சதுனாலதான் அவருடைய ஊழியத்தை அவரால் சரியா செய்ய முடிஞ்சிச்சுன்னு நம்ம படிச்சோம். ஸோ தேவனோடு கடமை போதுமான நேரம் ஒவ்வொரு நாளும் செலவழிக்காம வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையோ ஆண்டவர் கொடுக்குற ஊழியத்தையோ நம்மளால வெற்றி காணவே முடியாது அப்படின்ற முக்கியமான பாடத்தை இரண்டாவது பாடமா பார்த்தோம். மூன்றாவது நம்ம பார்த்தது, மோசே தேவனுடைய மகிமையை பார்த்தது போல இன்றைக்கு நாம சிலுவையில நம்ம தேவனுடைய மகிமையை நம்ம பார்த்து பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதன் மூலமாக ஆண்டவர் அவரை இன்னும் நம்மளுக்கு அதிகமா வெளிப்படுத்தணும்னு நமக்கு காத்துட்டு இருக்கிறாரு. சிலுவையை அடிக்கடி காண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அடிக்கடி இயேசுடைய சிலுவையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசு அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரே, அப்ப நம்ம படுற பாடலா என்ன அப்படின்னு சோதனையை ஜெயிக்கிறதுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும். அந்த மகிமையை பார்க்க பார்க்க அவரை போல தியாக சுயத்தை மறுக்கின்ற குணம் நாளுக்கு நாள் நம்ம இடத்துல ஒளிருன்ற மூன்றாவது பாடத்தை கத்துக்கிட்டோம். நான்காவது, முழுசா ஒப்பு கொடுத்து வாழ்ற மக்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்றதையும் நம்ம படிச்சோம். பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழும்போது மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த விஷயம் அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காரியம் அதிசயம் மற்றவங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். அப்படியே போய் போய் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறார். அதை 4வது பாடமா படிச்சோம். 5வது முக்கியமான பாடம், தேவனை நம்ம நெருங்கி வாழும் பொழுது நம்ம அப்பதான் உலகத்திற்கு நம்ம ஒளியா இருக்க முடியும். நம்முடைய குணம் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். தேவனுடைய நாமம் நம் மூலமா மகிமைப்படும். நாமும் இயேசுவினுடைய குணத்துல நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருப்போம் நெருங்கி வாழும்போது அப்படின்ற 5வது அழகான பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம். ரொம்ப அழகான பாடங்களை படிச்சு முடிச்சோம். உண்மையிலேயே நாம தேவனோடு நெருங்கிய உறவு வச்சிருக்கிறோமா? நம்முடைய ஊழியம் வெற்றி அடையுதா? நாம் தேவனுடைய மகிமையை சிலுவையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த பாடத்தை முடிக்கும் வண்ணமாக நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல தெய்வமே,
அப்பா நல்ல பாடங்களை தந்ததுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நான் உங்களோடு எவ்வளோ நெருங்கணுமோ அவ்வளோ நெருங்குவதற்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை நாங்கள் சிலுவையில் தேடுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் உங்கள் குணம் போல பிரகாசிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை தந்த மகனை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான பாடங்களை எடுப்பதற்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசு நிறைந்த பரம தகப்பனே. ஆமென்.